بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை தூர இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதர்மை சகோதர சகோதரிகளே, இன்றைய எங்களுடைய இந்த வகுப்பிலே நாங்கள் ஸலாத்தூன தர்ஸன் லிஸ்ஸாயிமின் என்ற இந்த புத்தகத்திலிருந்து ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது ஸதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே இது நாங்கள் அறிந்த மிக முக்கியமான ஒரு விடயம்தான். ரமதானுடைய கடைசி காலப்பகுதி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லது ரமதானுடைய காலம் முடிவடைந்து ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதன் பின்னால் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். தற்போதும் கூட அதற்கான சில தயாரிப்புகள்ல கூட நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில நாங்கள் மிக முக்கியமான நிறைய தகவல்களை தெரிஞ்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பிரயோசனம் தரும் என்ற அந்த அடிப்படையிலே இந்த தலைப்பை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே ரமதானுடைய இறுதி பகுதியில் ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதன் பின்னால் அடுத்த நாள் பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி செல்வதற்கு முன்னால் நாங்கள் கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தர்மம் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது ஸதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்றது. இது எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ தாவூத் போன்ற பிற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் ஆகிக்குது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, நோன்புடைய காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சில தவறுகளை மன்னிப்பதற்காக வேண்டியும் அந்த தவறுகளுக்கான ஒரு குற்றப்பிரகாரமாகவும் எங்களை தூய்மைப்படுத்தும் முகமாக ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று கூறுவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த ரமதானுடைய கால பகுதியிலே சில அல்லாஹ் தஆலா விரும்பாத சில நல்லமல்கள் அல்ல, அல்லாஹ் தஆலா விரும்பாத சில அமல்களை, சில விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். அல்லது பிரச்சனைகளுக்கு நாங்கள் சண்டைகள் பிடிச்சிருக்கலாம், அல்லது கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கலாம்.
இது போன்ற விடயங்கள் எங்களுடைய நோன்பை பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். எனவே அவைகளை அடைக்கும் முகமாக, அவைகளுக்கான ஒரு பரிகாரமாக, குற்ற பரிகாரமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்ற விடயத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது விடயமாகத்தான் துஅமத்தன் லிஸ்மில் மசாகின், அதாவது ஏழைகளுக்கு ஒரு உணவாக, ஏழை அந்த நாளிலே பொதுவாக தெரியும், அதாவது பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரையில அன்று சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய, எங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சுவையான உணவுகளை அதாவது சமைத்து நாங்கள் எங்களுடைய பகல் உணவு அதே போன்று காலை உணவுகளை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது. 30 நாட்களாக அல்லது 29 நாட்களாக காலை உணவு பகல் உணவு விடயத்தில் நாங்கள் அவைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம். ஆனால் பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷமான சுவையான சாப்பாடுகளை, உணவுகளை நாங்கள் சமைத்து உண்ணக்கூடிய ஒரு நிலையில ஏழைகளும் அந்த உணவை சாப்பிட வேண்டும் என்ற காரணத்தினால அல்லாஹ்வுடைய தூதரங்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்ற விடயத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகிக்குது. அஷ்ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர், இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய கடாது சட்டம் என்ன, மார்க்கத்துல இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்ன என்று நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையிலே ஒரு கடமையான உண்டு. முன்னால கூறியது போன்று அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஃபரதாக்கினார்கள், கடமையாக்கினார்கள். ஃபரத ரசூலுல்லாஹ், ஃபரத் என்றால் ஒருத்தர் மீது கடமையான உண்டு. ஃபரத்ன்றது கடமைக்கு சொல்லுவாங்க, கட்டாயமாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. எனவே ரசூலுல்லாஹ் கடமையாக்கிக்கிறாங்க. அது சிறியவராயிருக்கலாம், பெரியவர்களாயிருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், அதாவது பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னால் பெற்றெடுத்த குழந்தையா இருக்கலாம். யாராக இருந்தாலும் கூட, சிறியவர்கள் பெரியவர்கள், அதே போல் ஆண்கள் பெண்கள், சுதந்திரமானவர்கள் அடிமைகள் என்று வித்தியாசம் இன்றி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்ம கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்த அமல் சம்பந்தமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான், அதாவது ரமதானுடைய கடைசி காலப்பகுதியில் ரமதான்ல ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு கடமையாக்கினார்கள். சான் மின் தம்ரின், அதாவது பெருச்சபலத்திலிருந்து ஒரு சா, அப்படி சொல்லிட்டு அலல் அபுதி, யாரின் மீது கடமைன்னு சொன்னால் அடிமையின் மீது, வல் ஹுர்ரி சுதந்திரமான ஒருவர் மீது, ஆண்கள் பெண்கள் என்று, சிறியவர்கள் பெரியவர்கள் என்று, முஸ்லிமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்றத பார்க்கலாம். அப்ப இதுல ஃபரத ரசூலுல்லாஹ், ஃபர்த் என்றால் ஒருத்தர் கடமையான உண்டு, நான் முன்னால் சொன்னவாறு. எனவே இது கட்டாய கடமை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இந்த எந்த பொருட்கள்ல நாங்க ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கிறது, எந்த பொருட்கள்ல கொடுக்க வேண்டியது, அதை பொறுத்தவரையில அஷ்ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய நேரத்துல, அதாவது எங்களை பொறுத்தவரை மனிதர்கள், ஆழத்துடைய மக்கள், அதாவது உணவாக உட்கொள்கின்ற அந்த பொருட்கள், அது பெருச்சம்பளமாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், அல்லது அரிசியாக இருக்கலாம், அதே போன்று காய்ந்த திராட்சை பழமாக இருக்கலாம், அல்லது தயிராகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட, அதாவது மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து எங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில ஹதீஸ்கள்ல வாட்கோதுமை, சைர் என்று சொல்லுவாங்க, வாட்கோதுமை, இது போன்ற பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, ஜகாத்துல் ஃபித்ரா கொடுத்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை அஷ்ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய விளக்கத்துல சொல்றதை பார்க்கலாம். இதற்கான ஆதாரத்தை பொறுத்தவரையில புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், குன்னா நுக்ரிஜ் யௌமல் ஃபித்ர் ஃபி அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய காலத்துல நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் என்ன செய்யும், மக்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தினோம், அதாவது கொடுத்தோம். சான் மின் தஆமின், சாப்பாட்டுல இருந்து ஒரு சா அளவு நாங்க சாப்பாட்டுல இருந்து. அப்ப அவங்களோட காலப்பகுதியில சாப்பாடுகளா எதா இருந்துச்சு, வகான தஆமுனா அஸ்ஸஈரு, எங்களுடைய வகான தஆமனா அஸ்ஸஈரு, எங்களுடைய காலப்பகுதியில நாங்க அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உணவாக உட்கொண்டது, அதாவது ஷைர், வாட்கோதுமை,
அஸ்ஸபீபு ஜபீபன் சொன்னா காய்ந்த திராட்சை பழம், வல் அகித்து வத்தம்ரு அகித்தனால் தயிர், அதாவது தயிர், அதே போன்று பேரிச்சம்பழம், இது போன்ற பொருட்களை நாங்கள் என்ன செஞ்சோம் என்றால் ஜகாத்துல் ஃபித்ராவாக நாங்கள் வழங்கினோம் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே இவைகள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியில உணவாக எடுக்கப்பட்டுச்சு. எங்களுடைய இந்த காலப்பகுதியிலே இது போன்ற விஷயங்கள் உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய பொருட்களாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம், அவைகளை ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்துல இன்னொரு கேள்வி வருது, ஜகாத்துல் ஃபித்ரான் எங்களுக்கு பணமாக கொடுக்க முடியுமா? பணமாக, உணவுக்கு பதிலாக சாதாரணமாக நாங்க பின்னால பார்ப்போம், ஜகாத்துல் ஃபித்ரை அளவை பார்ப்போம். அந்த அளவு வரக்கூடிய அளவு நம்ம என்ன செய்வோம், அந்த அளவு நாங்க வாங்குறதுக்கு கொடுக்கக்கூடிய பணம் நாங்க அந்த பொதுவாக அரச கொடுக்கலாம், அல்லது கோதுமை மாவா கொடுக்கலாம், கோதுமையை கொடுக்கலாம், அல்லது வாட்கோதுமையை கொடுக்கலாம், தயிரை கொடுக்கலாம். இது போன்ற பொருட்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவைகளுடைய பெருமதியை பார்த்து பணமாக கொடுக்க முடியுமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. உண்மையாகவே பணமாக கொடுக்கறத பொறுத்தவரையில பல உலமாக்கள் இது சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. பணமாக கொடுக்க முடியாது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலப்பகுதியிலும் கூட பணம் இருந்துச்சு, அவர்களும் பணங்கள் பாவிச்சாங்க. அவர்கள் பணமாக கொடுக்காத விடயத்தை, பொருளாக கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை நாங்க பணமாக கொடுக்க முடியாது. அதே மாதிரியான குர்பானுடைய காலப்பகுதி, ஈதுல் அத்ஹாவுடைய காலப்பகுதி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம் என்றால் எங்களுடைய அந்த அதாவது குர்பானிகளை நாங்க பணமாக கொடுக்க மாட்டோம். என்றால் ரசூல்லா அறுத்து பலியிட்டிருக்கிறாங்க. எனவே அந்தந்த காலப்பகுதி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ரசூல்லா எந்த முறைப்படிக்கு கொடுத்திருக்கிறாங்களோ அந்த முறைப்படி கொடுக்கிறது தான் மிக முக்கியமான கடமை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எனவே இது ரசூல்லாவுடைய வழிமுறைக்கு முரணானது. சஹாபாக்கள் அதாவது என்ன செஞ்சுக்கிறாங்க, சஹாபாக்களுடைய அமலுக்கு முரணானாயிருக்குது. எனவே நாங்க என்ன செஞ்சால் இதனுடைய பெருமதியை பார்த்து பணமாக கொடுத்தால் எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது என்பதையும் உலமாக்கள் தெளிவாக பேசுறத பார்க்கலாம், ஹதீஸிலே மையமாக வச்சு. எனவே கொடுக்க முடியாது, பணமாக அந்த பெருமதியை பார்த்து பணமாக கொடுக்கிறது ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதுதான் அதாவது ஜும்ஹூருடைய பெரும்பான்மை உலமாக்களுடைய கருத்தாக இருக்குது, இதுதான் சரியான கருத்து என்று சொல்வதையும் எங்களுக்கு பார்க்க முடியும். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அது சம்பந்தமான விளக்கங்களை மறுபடியும் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். உண்மையா இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவை பொறுத்தவரையில ஒரு சா அளவு கொடுக்க வேண்டியிருக்குது. நபியுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலப்பகுதியில சா என்ற அந்த அளவு எப்படி பாவிக்கப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு கொடுக்கப்படணும். பொதுவாக இந்த சா என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அது 4 முத்துகளை கொண்டதாகும். சா என்பது 4 முத்துகளை கொண்டதாகும். 4 முத்து, ஒரு முத்துடைய அளவு எப்படி பொதுவாக அதாவது நடுத்தரமான ஒரு நடுநிலையான ஒரு மனிதனுடைய 2 கைகளின் மூலமாக அள்ளி எடுக்கக்கூடிய அந்த ஒரு அளவுதான் ஒரு சான்னு சொல்லப்படுது. எனவே இதனுடைய 4 அளவு ஒரு சாதாரணமா நடுநிலையான நடுத்தரமான ஒரு மனிதன், அதாவது அரிசாக இருக்கலாம், அல்லது கோதுமையா இருக்கலாம், வாட்கோதுமையா இருக்கலாம், அது தன்னுடைய 2 கைகளின் மூலமாக அள்ளி போடக்கூடிய ஒரு அளவுதான் ஒரு முத்து. எனவே 4 முறை அள்ளி போட்டால் அது ஒரு சாவாய்க்குது. இதுதான் அளவாய்க்கிறன்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இது சம்பந்தமாக சாதாரணமா ஒரு மனிதனுடைய கையளவு எந்த அளவுக்கு இருக்கும் என்றதுல உலமாக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்றதை பார்க்கலாம். அதாவது சவுதி நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது, அல் லஜ்னத்து தாயிமா. அதாவது ஃபத்வாவுக்கென்று மார்க்க தீர்வுகளுக்கென்று நிரந்தரமான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பினர்களை மிக முக்கியமாக அந்த கால பகுதியில் இருந்த உலமாக்களை பொறுத்தவரையில ஷேக் அப்துல்லா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் இது போன்ற பெரும் உலமாக்கள் எல்லாம் அந்த கால பகுதியில இருந்திருக்கிறாங்க. அவங்களோட அல்லஜ்னத்துடைய அந்த கருத்தை பொறுத்தவரையில அவர்கள் சொல்றாங்க அதனுடைய அளவு சாதாரணமா 3 கிலோ அளவு கொடுக்கப்படணும். 4 அதாவது முத்தண்டால் ஒரு சாண்டால் அது 3 கிலோ அளவு தான். இந்த கால பகுதியில கிலோவில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல 3 கிலோ கொடுக்க வேண்டியிருக்குது என்று சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்துல ஷேக் ஸாலிஹ் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இந்த சா பொறுத்தவரையில 2 கிலோவும் 400 கிராம்களை கொண்ட அளவுதான் சா என்று சொல்றத பார்க்கலாம்.
எப்படியோ இதுல பல கருத்துக்கள் நிலவரத்தை பார்க்கலாம். சாதாரணமாக எங்களுக்கு 2 கிலோ 400 கிராம் கொடுக்கலாம், அல்லது 2 கிலோ 500 கிராம் கொடுக்கலாம், அல்லது அல்லஜினத்து தாயிமாவுடைய அந்த மார்க்க தீர்மானமைப்புல 3 கிலோ கொடுக்கலாம். என்றால் இது அது பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவுது. இதுல ஒரு சரியான ஒரு இந்த அளவுதான் இருக்கும் என்று எங்களுக்கு நிர்ணயமா சொல்ல முடியாது. சாதாரணமா உலமாக்களுடைய அந்த மார்க்க தீர்வை வைத்துக் கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், 2 கிலோ 400 அல்லது 3 கிலோ அளவு கொடுக்கலாம். இப்படி இந்த 2 அளவுகளிலும் ஏதாவது அளவை நாங்க தீர்மானித்து கொடுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அல்லாஹு தாலா அது விடயத்தில் எங்களுக்கு தெளிவான ஒரு நிலைமை எங்களுக்கு தர வேண்டும். அதே நேரத்துல அடுத்த தலைப்பாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ரசூல்லாவை பொறுத்தவரையில, அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடிய நேரத்தை பொறுத்தவரையில பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு ஹதீஸ்களை பார்க்க முடியும். அதாவது புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்கள்ல பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏவினாங்க, அன் துஅத்தா கப்ல குரூஜின் நாஸி இல ஸலாத்தி, மக்கள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால, தொழுகைக்காக வேண்டி அடுத்த நாள் பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி செல்வதற்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும் என்று வரக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களை பார்க்கலாம். அதே நேரத்துல சிறப்பு இதுல வந்து 2 நேரம் இருக்குது. ஒன்று சிறப்புக்குரிய நேரம், இன்னொன்று கூடுமான நேரம், கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம் என்ற நேரம் இருக்குது. சிறப்புக்குரிய நேரத்தை பொறுத்தவரையில அது அதாவது ரமதான் மாதம் முடிவடைந்து சவ்வாலுடைய பிறை அதாவது சவ்வாலுடைய பிறைய பார்த்தது நேரத்திலிருந்து தென்பட்ட நேரத்திலிருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு போறதுக்கு முன்னுள்ள அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுக்கப்படுறது மிக சிறப்புக்குரியது என்று எங்களுக்கு சொல்லலாம். அதே நேரத்துல கூடுமான ஒரு நேரம் இருக்குது. பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு அல்லது 2 நாட்களுக்கு முன்னால எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்பதையும் எங்களுக்கு ஹதீஸ்ல பார்க்கலாம். சஹாபாக்களுடைய அந்த அமல்களின் மூலம் எங்களுக்கு பார்க்க முடியும். புகாரியில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, நாங்க நபியுடைய காலத்துல வகானு யுஅதூன கப்லல் ஃபித்ரி பியௌமின் அவ் யௌமைனி, நாங்கள் நபியுடைய காலத்துல வந்து பெருநாளைக்கு ஒரு நாளுக்கு முன்னால பெருநாளைக்கு 2 நாட்களுக்கு முன்னால் அல்லது ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்னால எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் என்ன செஞ்சோம், கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்றதை எங்களுக்கு பார்க்க முடியும். அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த முறை இருந்திருந்ததை எங்களுக்கு பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு முன்னால அல்லது 2 நாட்களுக்கு முன்னால அவங்க தங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கக்கூடிய வளமை இருந்துச்சு என்றதை எங்களுக்கு பார்க்கலாம். என்ன இருந்தாலும் கூட சாதாரணமாக மிக சிறப்புக்குரிய நேரம் சவ்வாலுடைய பிறை தென்பட்டதிலிருந்து இந்த அதாவது நாங்க பரநாள் தொழுகைக்காக செல்வதற்கு முன்னால் கொடுக்கப்படுவது மிக சிறப்பானது என்றதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப சாதாரணமாக பெருநாளுடைய தொழுகை முடியும் வரைக்கும் கொடுக்கப்படலை என்றிருந்தால் பொதுவாக இது கடமையாயிக்குது. பொதுவாக இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையில கடமையான உண்டு. எங்களுக்கு சாதாரணமா கடமையை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட எங்களுக்கு பெருநாளுடைய தினத்துல சமைத்து உண்பதற்கு நாங்கள் வைத்துக்கொண்டு மேல் மிச்சமானதுல தான் நாங்கள் பார்த்து கொடுக்க வேண்டியது. சாதாரணமாக எங்களோட வீட்டுல 6 நபர்கள் இருக்கிறதா இருக்கலாம். என்னுடைய குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. எனக்கு 6 பேருக்கும் எங்களுடைய அந்த அளவை பொறுத்தவரையில சாதாரணமா 1 கிலோ 1.5 கிலோ சமைக்க வேண்டும். அதாவது சாதாரணமா 1 கிலோ சமைக்க வேண்டும் அல்லது 1.5 கிலோ சமைக்க வேண்டும். வீட்டுல பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடுவாங்க என்றால் 1.5 கிலோவை நாங்கள் வைத்து விட்டு மேல் மிச்சமாக வரக்கூடியவைகளில் தான் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை பார்த்து எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது அல்லது பணம் இருக்குது எங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த நேரத்துல ஞாபகம் நான் சொல்றேன், எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் வேற ஒருவர் கொண்டு வந்து தருவாரு எங்களோட வீட்டுக்கு. எங்களுடைய சொந்தக்காரர்கள்ல நண்பர்கள்ல அல்லது யாரோ ஜகாத்துல் ஃபித்ராவை எங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய சந்தர்ப்பத்துல அதை எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை அந்த அதாவது பொருளின் மூலமாக ஒன்று அரசா இருக்கலாம், மாவாக இருக்கலாம், வாழ்க்கை விதா இருக்கலாம், அதை அப்படி எடுத்து நான் என்னுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற முடியும் என்றால் தாராளமா நிறைவேற்றிக் கொள்ளலாம். சாதாரணமா இன்று மக்களுக்கு மத்தியில பரவலாக உள்ள விஷயம், எங்களுக்கு கிடைச்ச ஜகாத்துல் ஃபித்ரை வச்சுக்கொண்டு எங்கட ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கறதுக்கு இயலாது. எங்களுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து தந்திருக்கிறாரு, அதை எப்படி நாங்க கொடுக்கறது, அது எங்களுக்கு கொண்டு வந்து தந்தது,
அதால ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறது நல்லமில்லை, எங்களோட பணங்களின் மூலமாக தான் கொடுக்க வேண்டும் சொல்லி மக்கள் சொல்றத பார்க்கலாம். ஆனா உலமாக்கள் அப்படி சொல்லல ஒரு நாளுமே. அல்லது ஹதீஸ்ல கூட இப்படி ஒன்று வரல. ஒருவருக்கு ஒரு ஒரு பொருள் கொடுக்கப்பட்டது அவருக்கு சொந்தமானது, அவருடைய வீட்டுல சமைக்கலாம், அது இன்னொருவருக்கு தர்மமா கொடுக்கலாம், வேண்டிய செய்யலாம். எனவே அது அவருக்கு சொந்தமான அதாவது பொருள் என்றதால அவர் என்ன செய்யலாம், அதை அவருடைய காரியங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். எனவே அந்த பொருள் மூலமாக அவர் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். என அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அவர் கொடுக்காவிட்டால் அது பாவமான ஒரு காரியமாகுது. கட்டாயத்தை நாங்க செய்யாதவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அதே நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த தொழுகைக்கு பின்னால் கொடுத்தால் சாதாரண ஒரு தர்மத்தை போன்று ஆகிவிடும். சில உலமாக்கள் சொல்றாங்க, பெருநாள் தொழுகைக்கு பின்னாலேயாவது ஒரு கொடுக்கத்தான் வேண்டும், அது ஒரு கதாவாக கொடுக்க வேண்டியதுக்கு ஒரு பகரமாக கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனாலும் கூட கொடுக்காததுக்காக வேண்டி நேரத்துக்குள்ள கொடுக்காததன் காரணமாக அவர் குற்றம் பிடிக்கப்படுவார், அவர் பாவம் செய்த ஒருவராக கருதப்படுவார் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ரசூலுல்லாஹ்வுடைய முதலாவது ஹதீஸ் நாங்க பார்த்தோம், அதாவது துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம், ஒன்று வதுஅமத்தன் லில் மசாகின், மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு உணவாக. இந்த ஹதீஸ்ல ஏழைகள் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. எனவே சில நேரங்கள் நாங்கள் யோசிக்கலாம், ஜகாத்துல் ஃபித்ர் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல ஜகாத்து கொடுக்கப்படக்கூடிய 8 கூட்டத்தினரையும் பார்த்து சரியா கொடுக்க வேண்டியிருக்குது என்று நாங்கள் சில நேரம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையில ஏழைகள், ஃபகீர் மிஸ்கின் சொல்லுவாங்க, அதாவது ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்கப்படணும், அதாவது மற்ற ஏனைய 6 கூட்டத்தினருக்கும் கொடுக்கப்படணும் என்றதை இங்க சொல்லப்படல. எனவே 2 கூட்டத்தாருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஒன்று மிஸ்கினா இருக்கலாம் அல்லது ஃபகீரா இருக்கலாம், இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது. மேனையவர்களுக்கு அது ஜகாத்து. இது ஜகாத்துல் ஃபித்ர் என்றது, சதகாத்துல் ஃபித்ர் என்றது அவர்களுக்கு கடமையாக மாட்டது, அல்ல அவர்களுக்கு கொடுக்கப்படணும் என்றது சட்டம் ஒன்று சொல்லப்படல. ஹதீஸ் அல்ல, மிஸ்கீன் என்ற வார்த்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே ஏழைகளுக்கு மாத்திரம்தான் இதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தெளிவாக சொல்லலாம். இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை மையமாக சொல்றாங்க, மிஸ்கீன்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட வேண்டும், ஜகாத்தோடு தொடர்பட்ட ஏனைய 6 கூட்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஏழையாக இருந்தால் கொடுக்க முடியுமே ஒழிய அவர்கள் கடனாளியா இருக்கிறாங்க அல்லது அவங்க புதுசா இஸ்லாத்து வந்திருக்கிறாங்க என்ற காரணத்தை வைத்து கொடுக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. கடைசியாக ஜகாத்துல் ஃபித்ராவை ஒருவருக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா? சாதாரணமாக என்னுடைய வீட்டுல 6 நபர்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, 6 நபர்களுக்கும் சாதாரணமாக உலமாக்களுடைய கருத்தமைப்பு ஒரு 15 கிலோ வரும். சாதாரண அன்னளவா பார்த்தால் ஒரு 15 கிலோ. ஒருவருக்கு 2.5 கிலோ மேனி வைத்துக் கொண்டால் அல்லது 2 கிலோ 400 என்ற அமைப்பில் வச்சுக்கொண்டால் சாதாரண அன்னளவா பார்த்தால் 15 கிலோ. இந்த 15 கிலோவையும் ஒருவருக்கு கொடுக்க முடியும் என்றால் தாராளமா கொடுக்க முடியும். எப்படி பங்கிட்டு கொடுக்க முடியுமோ அதே போன்று ஒருவருக்கு மாத்திரம் எங்களுடைய 15 கிலோவையும் அவர் கஷ்டவாளியா இருக்கிறாரு அவருக்கு கொடுக்க முடியும் என்றால் தாராளமா கொடுக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நாங்கள் ஜகாத் ஃபித்ர் சம்பந்தமாக சுருக்கமான ஒரு விளக்கம் ஒன்று நாங்க பார்த்தோம். அல்லாஹ் தாலா இந்த விளக்கத்தை நம்ம எடுத்து எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். இதை மன தூய்மையாக நாங்கள் படித்து அல்லாஹ்வுக்காக நாங்கள் படித்து இதை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுகின்றது. அல்லாஹ் தாலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, முன்னால் அதாவது செய்த அந்த வகுப்பை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை தர வேண்டி இருந்ததால அதாவது நேரம் இன்றைக்கு அதாவது சென்றுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடமாக சலாத்துன தர்சன் என்ற லிஸ்ஸாயிம் என்ற அதே புத்தகத்திலிருந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறிய ஒரு தலைப்பை நம்ம பார்க்க தீர்கிறோம். அந்த தலைப்பை பொறுத்தவரையில்
அதாவது நல்ல அமல்களை நாங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொள்வோம் என்ற தலைப்பின் கீழால நாம பார்க்க தீர்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையாகவே இந்த ரமதானுடைய காலப்பத்தை பொறுத்தவரையில நிறைய நல்ல அமல்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். சுன்னத்தான நல்ல அமல்கள், காலை மாலை திக்ர்கள், அதே போன்று ஒரு தொழுகைக்கு பின்னால முன்பின் சுன்னத்தான அமல்கள், அதன் தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். மக்கள் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவர்களா, படிச்சு கொடுக்கக்கூடிய, இப்படி பலதரப்பட்ட நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். வித்திரு தொழுகையை நம்ம தவற விட மாட்டோம். இப்படி எல்லாம் இருக்குது. உண்மையாகவே இந்த அமலை பொறுத்தவரையில நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் அதிகமாக விருப்பம் உள்ள ஒன்று என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. பொதுவாக மூமின்களுடைய பழக்கம் சம்பந்தமாக, மூமின்களுடைய பண்புகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்ற போது சூரா மஆரிஜில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் அவர்களுடைய தொழுகைகள்ல தொடர்ச்சியானவர்கள், தொடரானவர்களாக இருப்பார்கள். அதை கொஞ்ச நாளைக்கு தொழுதுட்டு விடக்கூடியவர்களாக, இன்னும் ஒரு சீசன் வரக்கூடிய சந்தர்ப்பத்துல தொழுவாங்க, சீசன் முடிஞ்சுட்டு தொழ மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பண்புள்ளவர்களாக அந்த மூமின்கள் இருக்க மாட்டாங்க. அதற்கு மாறாக அவர்களுடைய தொழுகைகளை தொடர்ச்சியான முறையில எப்போதும் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்துல சொல்றதை பார்க்கலாம். எனவே இந்த வசனத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமான வசனம். எங்களுடைய நல்ல அமல்கள் நாங்க தொடர்ச்சியாக ஒரு சீசனுக்கு வச்சுக்கொள்ளாம, ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரையில எங்களுடைய பள்ளி வாயில்கள் அதாவது நிரம்பி வழியும் தொழக்கூடியவர்கள், தொழுகையாளிகள் விடயத்துல எங்களுக்கு பார்க்க முடியும். அதாவது சுன்னத்தை நல்ல அமல்கள் செய்வாங்க, முன்பின் காலை மாலை முன்பின் சுன்னத்துக்குள்ள விட மாட்டாங்க, பேணுதலா இருப்பாங்க. திருக்குர்ஆன் ஓதப்படக்கூடிய சத்தங்கள் பள்ளி வாயில்கள் அதிகமாக கேட்கும். எப்போது ஷவ்வாலுடைய பிறையை நாங்கள் காண்கின்றோமோ அந்த நேரத்திலிருந்து எங்களுடைய நல்லமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம். அதே நேரத்துல நாங்க என்ன அறிவித்தல்கள் போட வேண்டியது. அதாவது நோன்புக்கு பள்ளிக்கு வந்தவர்களை நாங்கள் காணவில்லை, தேடித்தரக்கூடியவர்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட பணத்தொகை பரிசாக கொடுப்போம் என்று அறிவித்தல் போட்டுத்தான் அந்த தொழுகையாளிகளை தேட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய பழக்கத்தை பொறுத்தவரையில நாங்க தொழுகை விஷயத்துல நல்ல அமல்கள் விடயத்துல தொடர்ச்சியானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அது மிக விருப்பமானதா இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்கு தொழுகிறது, குறிப்பிட்ட கால தொழுகை விட்டத்தை பொறுத்தவரையில இது அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய பண்பு என்று சொல்றதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சூரா முஹம்மதின் 16ஆம் வசனத்தில் சொல்றான், வமின்ஹும் மை யஸ்தமிஉ இலைக், அந்த முனாஃபிக்குகள்ல நயவஞ்சகர்கள்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க, நீங்க சொல்றத கேட்கிற மாதிரி இருப்பாங்க. ஹத்தா இதா கரஜு மின் இந்திக், உங்கள்ட்ட இருந்து அவங்க பேத்துட்டேன்னு சொன்னா, உங்கள்ட்ட இருந்து அவங்க போனேன்னு சொன்னா, அதாவது இந்த மார்க்கத்துல அறிவு கொடுக்கப்பட்டவங்கள்ட்ட அவங்க மறுபடியும் வந்து கேட்பாங்க, மாதா கால ஆனிஃபா, அவர் கிட்டத்துல ஒரு விஷயம் சொன்னாரு, என்ன சொன்னாரு, எனக்கு ஒழுங்கா விளங்கல்ல, என்ன சொன்னாரு என்று கேட்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால எப்படி இருப்பாங்க என்றால், அதாவது நபி சொல்லத் அப்படியே ஆழமாக கேட்டு என்ன தவிர வேறு யாரும் நல்லமல்கள் செய்ய மாட்டாங்க என்ற அமைப்புல ஒரு சிலர் இருப்பாங்க. அவர்கள் முனாஃபிக்குகள் என்ற விஷயத்த சொல்றதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாயிகல் லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். வத்தபஉ அஹ்வாஹும், அவர்கள் அவங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றதை நம்ம பார்க்க வேண்டியது. எனவே இப்படிப்பட்ட கூட்டத்துல நாங்கள் வரக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, சிறிய அமலாக இருக்கலாம், அதை நம்ம தொடர்ச்சியா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜக்கா நாங்க வித்திரு தொழுகையை தொடர்ச்சியா செய்யறோமா, நோன்பு முடிஞ்சதன் பின்னாலும் கூட நாங்கள் வித்திரு விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. நாங்கள் துஹாவுடைய தொழுகையை நோன்பு காலத்தில் தொழுதோமா, அதாவது நோன்பு காலம் முடிவடைந்ததன் பின்னாலும் கூட துஹாவுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். நாங்கள் அதாவது சதக்கா தான தர்மங்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோமா, நாங்கள் அதாவது ரமதானுடைய காலப்பகுதி முடிவடைந்ததன் பின்னாலும் கூட இந்த ஜகாத்துல் ஃபித்ர் விஷயத்துல, அதாவது ஜகாத் சதக்கா விடயத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது. சாதாரண அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அமலை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எது வரைக்கும் தெரியுமா? மரணம் வரும் வரைக்கும். ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் வரையில அவனுடைய அமல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா ஹிஜ்ரின் 99வது வசனத்தில் சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியகல் யகீன், உங்களுக்கு யகீன் என்று சொல்லப்படுகின்ற மரணம் வரும் வரையில நீங்க உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொண்டிருப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கலாம். எனவே எங்களுக்கு மரணம் வரும் வரையில் நாங்க இந்த அமல்களில் கட்டாயமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்துல அமல் செய்துவிட்டு இன்னும் சில காலத்துக்கு விடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால்
அமல்களை விடக்கூடிய காலப்பகுதியில் எங்களுக்கு மரணம் வந்து விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன என்பதையும் இந்த நேரத்தில் கட்டாயமாக நாங்கள் எங்களோட மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான அமலே தெரியுமா? சிறிய அமலா இருக்கலாம், பிரயோசனம் தரக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். எதை விட தெரியுமா? அதாவது பெரிய அமல்கள் செய்வோம், ஆனா இடையில துண்டிச்சிடுவோம். இந்த அமல்களை விட அல்லாஹ்வுக்கு சிறிய பிரயோசனம் தரக்கூடிய தொடர்ச்சியான அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பம், அதிகமான விரும்பக்கூடிய ஒன்றாய் இருக்கிற என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதாக, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல்கள்ல மிக விருப்பமான என்ன தெரியுமா? அதுவமுஹா வ இன் கல்ல, அந்த அமல்களை செய்கின்ற அமல்களை தொடர்ச்சியாக செய்வது, அது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப நாங்கள் செய்கின்ற அமல் சின்ன அமல், ஒரு துஹாவுடைய 2 ரக்காத்தும் தொழுகிறோம், அல்லது காலை மாலை திக்ருகளை சரியாக செய்கிறோம் என்றால் சின்ன அமல் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு அது மிச்சம் விருப்பமா இருக்கும். பெரிய அமல்கள் செஞ்சு இடையில விட்டுறது அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பம் இல்லை, அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே சின்ன அமல்களா இருக்கலாம், சின்ன ஒரு தான தர்மங்கள் கொடுக்கிறதா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் கூட அதை நாங்கள் தொடர்ச்சியானவர்களாக செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பழக்கம் சம்பந்தமான அல் காசிம் முஹம்மது என்றவர் கூறுகின்றாரு. எப்படி என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில ஒரு அமலை அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் லசிமத்துஹு, அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக அப்படியே பற்றி பிடிப்பாங்க, அதை விட மாட்டாங்க. தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தாங்கன்றத ஹதீஸில் அவருடைய வரலாறுகள் எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய அமல்கள் நாங்கள் என்ன செய்யணும்? அதாவது எப்போதும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அமல்கள் எப்படி இருந்துச்சுன்றத அதாவது அல்கமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கிறாங்க, யா உம்மல் முஃமினீன் கைஃப கான அமலு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அமல் எப்படி இருந்துச்சு? அப்ப அது கேட்கிறாங்க, குறிப்பிட்ட கால போகுது ரசூல்லா சில சில நாட்களுக்கு சில அமல்கள் செய்வாங்களா, செஞ்சுட்டு ஏனைய நாட்களை விடுவாங்களா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில ஒரு அமலை செய்ய ஆரம்பித்தால் தீமத்தன் எப்போதும் அதை என்ன செய்வாங்க? தொடர்ச்சியா செய்வாங்க. உங்களில் யார் அதாவது ரசூல்லாவுடைய அமலை போன்று ரசூல்லா செய்ததை போன்று செய்யறதுக்கு சக்தி வரக்கூடியவங்கள யார் இருக்கிறாங்கன்றத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதாவது கேட்கிறத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பொறுத்தவரையில சிறிய ஒரு அமல் செய்யாலும் கூட அதை தொடர்ச்சியா செய்யறது, சஹாபாக்களுடைய வழிமுறையும் கூட அப்படித்தான் இருந்துச்சு. எனவே நாங்க இந்த நோன்பு காலங்கள்ல அதிகமான தொழுகைகளை தொழுவோம், அதே நேரத்துல நல்ல தர்மங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல சின்ன நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக, விவாதத்துக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதோட அதை தொடர்ச்சியாக நாங்கள் நோன்பல்லாத காலத்திலையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களை விரும்புவான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை மஹப்பத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.